ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ரௌடு வேகமாக மேலே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏன் நின்றுட்டாங்கன்னா, டைம் முடிஞ்சு போனனால க்ரௌடு இந்த இடத்துல நின்றுட்டாங்க. இல்லைனா க்ரௌடு வந்து இன்னும் மேலே போயிருப்பாங்க. அதனால தான் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இந்த க்ரௌடு இங்கேயே தான் நிற்பாங்க மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு. அடுத்த நாள் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு பிரேக் அவுட் நடக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் ப்ரைஸுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்படி ஓப்பன் ஆகிட்டு இப்படி பிரேக் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், க்ரௌடு திருப்பியும் இங்கேருந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டு திறந்தவுடனே அடுத்த நாள் காலையில் கேட்டு திறந்தவுடனே அகைன் வந்து க்ரௌடு மேல் நோக்கி வந்து ப்ரைஸை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேலே தான் வந்து ஏறும். இதுதான் வந்து நமக்கு ப்ரெடிக்ஷன். அடுத்த நாள் வந்து ஏறுவதற்கான ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெடிக்ஷன் ஏறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா கூட நம்ம காலையில் உடனே வந்து வாங்க போகிறதில்ல. அடுத்த நாள் காலையில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் இறங்க போகிறோம். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதனால் நமக்கு என்ன ஆகுது, ப்ரெடிக்ஷனும் பண்ணிடுறோம், கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரெடிக்ஷன்றது என்னது, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, 2 மெத்தடு. ஒன்று ப்ரெடிக்ஷன் மெத்தடு, இன்னொன்று மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற மெத்தடு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் கேண்டில் வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறோம். அடுத்த நாள் காலையில் உடனே நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணதை வச்சு ட்ரேட் பண்ணுறோம்னா இல்லை. என்ன பண்ணுறோம், பிரேக் அவுட் நடக்குதான்னு வெயிட் பண்ணுறோம். பிரேக் அவுட் நடந்தோடனே மார்க்கெட் எந்த டேரெக்ஷனில் போகுதுன்றதை காலையில் திருப்பியும் பார்க்குறோம். அதே டேரெக்ஷனில் போகும்போது மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி நாள் ப்ரெடிக்ஷனும் பண்ணிக்கிறோம், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடிங் எடுக்கிறோம். சப்போஸ் கிளியரான ஒரு பையிங் கேண்டில் வந்து விழுந்துருச்சு, ஓகே, இந்த இடம் வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல வந்து எல்லோரும் க்ரௌடு நிற்கிறாங்க எஸ்பிஐ ஸ்டாக்கில். ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ், நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துட்றாங்க நியூஸில். அப்போ அடுத்த நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகி மேல் நோக்கி பிரேக் அவுட்டே ஆகாது, ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சுல நேற்றுக்கு. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு க்ரீன் கலர் கேண்டில் வந்தது, பையிங் ப்ரெஷரில் க்ரௌட் இந்த இடத்துல நின்னாங்களே, இன்றைக்கி ஏன் ஏறலை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுமே நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் நமக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நியூஸை பார்க்காதவங்க இந்த ஸ்டாக்கை வந்து வெறும் ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேண்டில் வந்தால் அதில் பிரேக் ஆகி மேலே ஏறினா தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போ இது என்ன நடந்திருக்கும், நெகட்டிவ் நியூஸ்ன்றனால இது பிரேக்கே பண்ணியிருக்காது மேலே. ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டே கிடச்சிருக்காது, நம்ம ஏமாற மாட்டோம். ஓகே, இந்த ஸ்டாக்கு நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டிலாக இருந்தாலும் இன்றைக்கி பிரேக் அவுட்டே நடக்கலையே, தொடர்ந்து ஏறவே இல்லையே, அப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். அப்போ இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி ஏறும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாகிடுது. ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் இறங்க ஆரம்பித்ததுக்கு நமக்கும் வந்து இதில் என்ட்ரி பண்ணி தப்பான என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கல. சப்போஸ் இப்படி வந்துடுது, ஓகே, பேட்டர்ன் அடுத்த நாள் பிரேக்கும் பண்ணிவிடுது, பிரேக்கும் பண்ணோடனே நீங்கள் என்ட்ரி பண்ணிடுறீங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் என்ன ஆகுது, இப்படி இறங்கி ஃபுல்லாக கீழே இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிட்டு தான் வெளியே வரணும். புரியுதுங்களா? ஏன்னா 100% நம்ம மார்க்கெட்டை இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும்னு, மார்க்கெட்டில் இதுதான் நடக்கணும்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் வந்து 10,000 பேர், 1 கோடி 1 லட்சம் வந்து மனசு வந்து இருக்குது, அவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகே, எப்போ வேணாலும் அந்த மனசு மாறும், அவங்க எப்போ வேணாலும் டைரக்ஷன் திருப்புவாங்க. அதனால் நம்ம ஒருத்தர் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் நடக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் நம்ம இது ரெண்டுத்தையும் கன்ஃபர்மேஷன் எடுத்து கூட பிரேக் அவுட் ஆகிட்டு ரிட்டன் வந்துடுது, அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எந்த இடத்துல வெளியே வரப்போகிறோம் அப்படின்றத முடிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே போட போகிறோம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் 10 ட்ரேட் பண்ணும்போது 8 ட்ரேடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு 2 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், நம்மளை வந்து ஏமாற்றவும் செய்யும். கொஞ்சம் பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி இறங்க ஆரம்பிக்கும். இறங்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கால்குலேட்டிவ் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே நீங்கள் வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இதில் மாற்றமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். இதையும் தாண்டி நம்ம ஏமாறும் பொழுது நமக்கு பிரேக் அவுட் நடக்காது, ஸோ தப்பிச்சிருவோம். அதையும் தாண்டி பிரேக் அவுட்டும் நடந்து நம்ம ஃபால் பிரேக் அவுட்டாக இருந்து நம்ம என்ட்ரி தப்பாக ஆகும்போது 4வது ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு பிரேக் அவுட் நடக்கணும், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறோம். பிரேக் அவுட் நடக்காமல் போச்சுன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு பிரேக் அவுட் நடக்கலைன்னா என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வராது. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டும் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் மேலே போயிட்டு திருப்பியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகுது, நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு வெளியே வரும். 4வது ஆப்ஷன் தான் ஸ்டாப் லாஸை வைக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எந்த இடத்துல இன்க்ளூடட்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட்டில் இன்க்ளூடட் ஆகும். மணி மேனேஜ்மெண்ட்டு நம்ம தெளிவாக பார்க்க தான் போகிறோம். அதில் உங்களுக்கு கிளியராக புரியும் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றதை தெளிவாக நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஒரு கேண்டில் என்ன இருக்குது, இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து பார் வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு.
இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல குட்டியாக பார் வந்திருக்கு, இதுதான் ஹை. இப்போது இங்கேருந்து ஏறிட்டு போன மார்க்கெட்டு இப்படியே ஏறிட்டு போயிருக்கு, ஏறிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு, இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு குட்டியாக இறங்கி முடிஞ்சிருக்கு. அப்போ உடனே க்ரௌடு வந்து திரும்பிட்டாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இறங்குமா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த கேண்டிலை பொறுத்தளவில் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எக்ஸ்போஷர் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடம் வரைக்கும் வந்து மேலே ஹை போயிருக்காங்க, இந்த இடம் வரைக்கும் ஹை போயிருக்காங்க. அந்த 3 மணிக்கு மேலே, அதாவது 2:45க்கு மேலேயே வந்து நிறைய ட்ரேடர் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா 3 o'clock மேலே நீங்கள் ஆர்டர் போட்டாலும் போடாட்டாலும் இந்த இன்ட்ராடேயில் எக்ஸ்போஷர் வாங்குகிற ட்ரேடருக்கு அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிகளே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் வாங்கியிருக்கீங்க இல்லையா, 3.25க்கு மேலே உங்களால் ஹோல்டிங்காக வைக்க முடியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் விற்கிறீங்களோ இல்லையோ உங்கள் ப்ரோக்கரே வந்து அதை விற்றுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஷர் வாங்கினவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் நல்லா ஏறும்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய நண்பர்கள் எக்ஸ்போஷர் வாங்கி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. காலையில் ஃபுல்லாக ஏறி இருக்கும். கரெக்டாக 2:45க்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஹோல்டு பண்ண முடியாது. 2:45 3 மணிக்கு அவங்க டிசிஷன் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைனா 3:15க்கு அந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் பண்ணிடுவாங்க. எக்ஸ்போஷர் வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து புரோக்கருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நீங்கள் நார்மலாக வந்து எக்ஸ்போஷர் வாங்கி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3.25க்கு அவங்களே உங்களுடைய எக்ஸ்போஷர்லாம் க்ளோஸ் பண்ணி செல்லிங் பண்ணிடுவாங்க. என்ன ப்ரைஸில் இருக்கோ செல்லிங் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ட்ரேடரு 3.25 வரைக்கும் ஏற விட்டுட்டு 3.25க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா 3 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஃபுல்லாக ஏறிட்டு போன மார்க்கெட்டு 2:45க்கு மேலே கொஞ்சம் சின்னதாக ஒரு பார் கொடுத்துருக்கும், இறங்கியிருக்கும். அப்போ அந்த இறங்குனதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. அதனால் அவங்க செல்லிங் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலையிலேருந்து 2:45 வரைக்கும் அந்த ஸ்டாக்கு மேலே தான் ஏறி இருக்கும். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சமாக இறங்கியிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன் கன்சிடர் பண்ண வேண்டாம்னா, இது பாருங்கள், பாடி வந்து பெருசாக இருக்குது, ரியல் பாடி, இந்த பார் வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த பெரிய பாடிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க, ரியல் பாடி மெஜாரிட்டியாக இருக்காங்களா, பார் மெஜாரிட்டியாக இருக்காங்களா, யார் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ ரியல் பாடி தான் மெஜாரிட்டியாக இருக்கா, அப்போது இது பையிங் ப்ரெஷர் தான், இந்த கேண்டில் பையிங் ப்ரெஷர் கேண்டில் தான். ஸோ நாளைக்கும் இந்த ஸ்டாக்கு மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், நமக்கு நாளைக்கு இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருக்குது, நாளைக்கு இந்த ஸ்டாக் ஏறப்போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம எப்போ என்ட்ரி பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் ஹையை, இதுதான் ஹை இல்லையா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே கேண்டில் ஓப்பன் ஆகி இப்படி மேலே ஏறி இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போது இது நாளைக்கு ஏறப்போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் என்ட்ரி பாயிண்ட் எங்கே, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறோம். அப்படி இல்லை, பையிங் ப்ரெஷர் இல்லாமல் நாளைக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு, பேட் நியூஸ் வந்துருச்சு, இல்லை செல்லர்ஸாக மாறிட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னா இது பிரேக் அவுட் பண்ணவே பண்ணாது, கீழே அப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறணும், பிரேக் அவுட் பண்ணியும் வந்து நமக்கு மேலே ஏறல, பாதியில் திரும்பிடுது அப்படின்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வரணும். அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அவ்வளோதான் ட்ரேடிங் பிளான்ன்றது. நீங்கள் கிளியராக இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கேண்டிலில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருப்பியும் வரைகிறேன். இந்த கேண்டிலில் வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது, இது ஓப்பன், இது க்ளோஸ். ஸோ இங்கேருந்து ஏறிட்டு போகிறாங்க, பையிங் ப்ரெஷர், காலையில் மார்க்கெட் முடியுமோ சின்னதாக இறங்கிடுது. ஸோ மெஜாரிட்டி என்னென்னா அந்த பையிங் ப்ரெஷருக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. கடைசியாக செல் பண்ணவங்க ரொம்ப குட்டியாக தான் செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விற்க வேண்டிய கட்டாயம், எக்ஸ்போஷரில் வாங்கினவங்க, இன்ட்ராடே வாங்கினவங்க அன்றைக்கி ஈவினிங்குள்ளே க்ளோஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். அதனால் கொஞ்சமாக வந்து செல்லிங் நடந்திருக்கும், இல்லை வேறு என்ன ரீசன் வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரியல் பாடி என்னவோ, மெஜாரிட்டி என்னவோ அதுக்கு தான் ப்ரெஷர். ஸோ என்ன இருக்குது, பையிங் ப்ரெஷர் தான் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ பையிங் ப்ரெஷர் இருந்தால் என்ன அர்த்தம், அடுத்த நாள் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அடுத்த நாள் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்கே, இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். கேண்டில் இப்படி வந்து இப்படி ஏறி பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல, இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். ஓகே, முடிஞ்சிருச்சிங்களா?